Good morning, students. We are going to see about square root of polynomials in chapter 3 algebra பார்க்க போகிறோம். So square root of polynomial நமக்கு ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸில் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அப்படின்னா என்ன எழுதுவோம்? 5 × 5ன்றப்ப 2 டைம்ஸ் எழுதும்போது நம்ம 25, அதாவது 5 × 5 25. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 நமக்கு என்னப்பா வரும்? 5ன்னு வருமா? இங்கே வந்து என்னென்னா mod 5 அப்படின்னா அதாவது அப்சல்யூட்லி வேல்யூ ஆஃப் 5 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 அதை தான் நம்ம வந்து அப்சல்யூட்லி வேல்யூ ஆஃப் 5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல் அதே மாதிரி இப்போ பாலினாமியல் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ கிவன் பாசிட்டிவ் ரியல் நம்பர் இஸ் அனதர் நம்பர் விச் வென் மல்டிப்ளைடு வித் இட் செல்ஃப் இஸ் த கிவன் நம்பர். என்ன சொல்கிறாங்க? the square root of given positive real number is another number which when multiplied with itself is the given number. இதே தான். இப்போ 25ன்றது given positive number அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5ன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த 5ன்றது என்னது? 5 × 5 தான் நமக்கு 25. ஸோ இந்த 5 தான் நம்ம இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் கிவன் நம்பர், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 தான் 5 அப்படின்னு சொல்கிறோம். அந்த நம்பரை இதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிவன் நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னா அதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி நம்ம பாலினாமியலில் பார்க்க போகிறோம். இப்போ பி ஆஃப் எக்ஸுன்றது கிவன் எக்ஸ்பிரஷன் வச்சுக்கோங்களேன். கியூ ஆஃப் எக்ஸுன்றது அனதர் எக்ஸ்பிரஷன். என்ன பண்ணோம்? கிவன் எக்ஸ்பிரஷனுக்கு அனதர் கிவன் ரியல் நம்பருக்கு அனதர் நம்பர் வச்சு பண்ணோமா? அப்போ சப்போஸ் இங்கே 5 × 5ன்றது நம்பர் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இங்கே கியூ ஆஃப் எக்ஸுன்றது வந்து அனதர் எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கியூ ஆஃப் எக்ஸ் × கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது mod q of x is equal to square root of p of x அப்படின்னு சொல்கிறாங்க. where mod q of x is the absolutely value of q of x அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது q of இந்த மாடுன்றது வந்து என்ன அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அதில் பாசிட்டிவ்ன்றது தான் வந்து இங்கே அப்சல்யூட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த இதில் 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தடில் நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மெத்தட், ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அண்ட் டிவிஷன் மெத்தட். இப்போ இந்த எக்ஸசைஸ், அதாவது எக்ஸசைஸ் 3.7ல் நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் போட போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் 3.19 பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 256 x minus 8 x minus a the whole power 8 x minus b the whole power 4 x minus c the whole power 16 x minus d the whole power 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த கொடுத்துருக்கக்கூடிய பாலினாமியல் எழுதிக்கோங்க, எக்ஸ்பிரஷனை எழுதிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 256க்கு நமக்கு நம்பருக்கு ஹோல் நம்பருக்கு நமக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும்லப்பா. இப்போ 256க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 16 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு எக்ஸ் பவர் 4 இருக்குன்னு வச்சுங்களேன். எக்ஸ் பவர் 4க்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? எக்ஸ் பவர் 2 × எக்ஸ் பவர் 2. ஓகேவா? அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பவரில் இருக்கிறத 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் பவர் 2 கிடைக்குமா? அப்போ எக்ஸ் பவர் 2யும் எக்ஸ் பவர் 2யும் மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது இங்கே நம்பரை இப்படி மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா நமக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம்லப்பா, ஏ பவர் எம் × ஏ பவர் என்ன பவர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். அப்போ 2 + 2 4ன்னு நமக்கு கிடச்சிடும். அதே மாதிரி இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 8க்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? இப்போ எக்ஸ் பவர் 4 × எக்ஸ் பவர் 4, ஏன்னா எக்ஸ் பவர் 4 + 4 எக்ஸ் பவர் 8. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 4ன்றது எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னா டிவைடட் பை 2ன்னு போட்டோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேக்டர்ஸ்க்கு பவர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பவர்ஸை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ 256க்கு நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 16 கிடச்சிரும். அடுத்து எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் பவர் 8 2ஆல் டிவைட் பண்ணிங்க என்ன வரும்? 4 வருமாப்பா. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் பவர் 4. அடுத்து இங்கே 4 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் பி த ஹோல் பவர் 2ன்னு கிடைக்கும்.
எக்ஸ் மைனஸ் டி இந்த 20 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 10ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் டி த ஹோல் பவர் 10. நம்ம இங்கே படிக்கல என்ன டெஃபினேஷன் பார்க்கல என்ன பண்ணிருக்கோம், அதாவது அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் கியூ ஆஃப் எக்ஸ் தானே படிச்சிருக்கோம். அப்போ இந்த ஃபேக்டர்ஸு நம்ம மாடு போடணும். ஓகேவா, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது மாடு இந்த வேரியபிள்ஸுக்கு மட்டும் நம்ம மாடு போடணும். ஓகேவா. ஸோ இப்போ 16 mod of x minus a the whole power 4 x minus b the whole power 2 x minus d the whole power 10 அப்படின்றதா இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் 144 a power 8 b power 12 c power 16 divided by 81 f power 12 g power 4 h power 14. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். நம்ம ஸ்கொயர் ரூட் இந்த கிவன் நம்பர் எழுதுனீங்க அப்படின்னா இப்போ 100 ஹோல் நம்பருக்கு நமக்கு ஸ்கொயர் ரூட் 500 பண்ண தெரியும். 144 இங்கே 81 144க்கு நமக்கு ஸ்கொயர் ரூட் என்னப்பா வரும் 12ன்னு நமக்கு தெரியும். 81க்கு 9. ஸோ அப்போ 12/9. இப்போ நான் இங்கே சப்போஸ் இங்கே வேரியபிள்ஸ் ரெண்டு சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணி டேரெக்டாக போட்டுற போகிறோம். இப்போ a power 8 divided by 2 அப்படின்னா a power 4, b power 12 divided by 2னா அந்த பவர்ஸை மட்டும் 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோமா b power 6, c power 8, இங்கே f power 12 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6, g power 4 2ஆல் டிவைட் பண்ணும்போது g power 2, h power 14 2ஆல் டிவைட் பண்ணும்போது h power 7. ஸோ இப்போ நமக்கு இந்த இதோடைய ஸ்கொயர் ரூட் என்ன கிடைக்குதுன்னா 12/9 mod of a power 4 b power 6 c power 8 divided by f power 6 into g power 2 into h power 7. This is the answer for the given expression. ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸசைஸ் 3.7 பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 3.7 பாருங்கள். Find the square root of following rational expressions. So இங்கே 3 subdivisions are given here. So first subdivision எடுத்துக்குவோம். first subdivision பாருங்க 400 x power 4 y power 12 z power 16 divided by 100 into x power 8 into y power 4 into z power 4. நல்லா கவனிங்க. இப்போ இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கொயர் ரூட் 500 பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக போட்டாலும் வரும். இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறனால நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 100 சார் இங்கே 400 சார் அப்படின்னு வருமா. இதை இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏ பவர் எம் டிவைடட் பை பி பவர் ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என்ன இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஏ பவர் எம் மைனஸ் என் அப்படின்னு போடுவோமா. இதே இது சப்போஸ் இதை கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா 1/a பவர் n மைனஸ் எம் அப்படின்னு எழுதுவோமாப்பா. அது மாதிரி இங்கே பவர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 4ன்றது கம்மியாக இருக்குது, இங்கே 8ன்றது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நான் இதை கீழே கொண்டு வரும்போது எனக்கு எப்படி இருக்கும் 1/a பவர் n மைனஸ் எம். அப்போ 8 மைனஸ் 4ன்றப்ப என்ன வரும் நமக்கு எக்ஸ் பவர் 4ன்னு கிடைக்குமாப்பா. இந்த எக்ஸ் பவர் 4 இங்கே இது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒய் பவர் 4 மேலே கொண்டு போகும்போது இங்கே என்ன ஆகும் ஒய் பவர் 12 மைனஸ் 4ன்றப்ப ஒய் பவர் 8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா. இது பண்ணும்போது நமக்கு இங்கே எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். இதை பண்ணும்போது நமக்கு இங்கே ஒய் பவர் 8 கிடைக்கும். பவர் மேலே போச்சுன்னா 12 மைனஸ் 4 வரும், அப்போ ஒய் பவர் 8 வரும். இங்கே இது மேலே போகும்போது என்ன ஆகும் இசட் பவர் 16ல் 4 போச்சு அப்படின்னா 12 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. அப்போ நமக்கு எப்படி கிடைக்குது 4 into y power 8 into z power 12 divided by x power 4ன்னு கிடைக்குதாப்பா. ஸோ இப்போ இதுக்கு நமக்கு ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 x power 4 into y power 12 இந்த டேர்முக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். என்னது 4 into y power 8 into z power 12 divided by x power 4. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா ஹோல் நம்பருக்கு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் வேரியபிள்ஸில் இருக்கக்கூடிய பவர்ஸை 2ஆல் டிவைட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் மாடு போட்டு அந்த வேரியபிள்ஸை எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எழுதும்போது நமக்கு என்ன வரும் 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னப்பா வரும் 2ன்னு கிடைக்கும். ஒய் பவர் 8 அப்போ பவரை நம்ம என்ன பண்ணணும் 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ஒய் பவர் 4 இசட் பவர் 12 அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது இசட் பவர் 6. நெக்ஸ்ட் எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4ன்றப்ப 4/2ன்றப்ப நமக்கு எக்ஸ் பவர் 2ன்னு கிடச்சிடும். ஸோ அப்போ நமக்கு இதோட ஸ்கொயர் ரூட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2 இன்ட்டு வேரியபிள் டேர்முக்கு நமக்கு மாடு போடணும். ஓகேவாப்பா.
அப்போ 2 இன்ட்டு மாட் ஆஃப் ஒய் பவர் 4 இன்ட்டு இசட் பவர் 6 டிவைடட் பை எக்ஸ் பவர் 2 அப்படின்றது தான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். 7x² + 2 இன்ட்டு ரூட் 14x + 2 டிவைடட் பை x² - 1/2x + 1/16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு சிம்பிளாக டேரெக்டாக ஃபேக்டர்ஸே கொடுத்துட்டாங்க, நம்ம அதனால் கேன்சல் பண்ணோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருக்காங்க. குவாட்ரட்டிக் பாலினாமியல் இருக்கனால நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் இதை எடுத்துக்குவோம். சொல்யூஷன் இந்த கொடுத்துருக்கக்கூடியதை எழுதிட்டு இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். எப்படி நமக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணணும்னு தெரியலப்பா. ஸோ 7 × 2 14 மல்டிப்ளை பண்ணால் 14 வரணும், ஆட் பண்ணால் 2√14 வரணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு √14 × √14 14 கிடைக்குமாப்பா. அதே மாதிரி 1√14 இங்கே ஒரு √14ன்றப்ப ஆட் பண்ணும்போது நமக்கு 2√14 கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ √14 × √14 = 14 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் 7 இருக்குது. அப்போ டிவைடட் பை 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த √14 எப்படி எழுதலாம்? √7 × √2ன்னு நம்ம ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டில் ரியல் நம்பர்ஸில் படிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ √14 எப்படி எழுதலாம்? √7 × √2ன்னு எழுதலாமா? டிவைடட் பை இந்த 7 எப்படி எழுதலாம்? √7 × √7 எழுதலாமாப்பா. ஸோ இப்போ இந்த √7ம் இந்த √7ம் கேன்சல் ஆகிட்டு √2 டிவைடட் பை √7 கிடைக்குமா? ஸோ இந்த ஒரு இதுக்கு இதே மாதிரி தான், அப்போ இந்த இதுக்கும் இதே மாதிரி தானப்பா கிடைக்கும் நமக்கு. ஸோ அப்போ நமக்கு ஃபேக்டர் எப்படி கிடைக்கும்? x + √2/√7 x + √2 டிவைடட் பை √7 அப்படின்னு 2 ஃபேக்டர் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், கீழே டினாமினேட்டரில் 1 × 1/16 என்ன கிடைக்கும்? 1/16 கிடைக்கும். எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1/16 கிடைக்கும், எந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது -1/2x கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மில் -1/2 -1/4 -1/4 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கிடச்சிடும். அப்போ 1/16 கிடச்சிடும். இப்போ எப்படி இங்கே -1/2 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். -1/4 -1/4 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் -1/4 ஆட் பண்ண என்ன வரும்? -2/4ன்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா -1/2ன்னு கிடைச்சிருச்சாப்பா. அப்போ இந்த இது கிடச்சிருச்சு. ஸோ அப்போ நமக்கு ஃபேக்டர் என்ன வரும்? x - 1/4 the whole square அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், √7x இது 2 டேர்ம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துரும். இதுக்கு பண்ணும்போது என்ன கிடைக்கும்? √ ஆஃப் 7x² ப்ளஸ் கிவன் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் போடுறேன். போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? √ ஆஃப் இது 2 டைம்ஸ் இருக்கிறதுனால √7x ப்ளஸ் √2 the whole square வருமாப்பா. இங்கே x மைனஸ் இந்த டேர்ம் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். √7x ப்ளஸ் √2ன்னு வரும். ஓகேவா? இது கிராஸ் அப்போ √7x ப்ளஸ் √2 the whole square டிவைடட் பை x - 1/4 the whole square அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம ஏன் இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்கே கோஎஃபிஷியன்ட், அதாவது x² கோஎஃபிஷியன்ட்டால் நம்ம டிவைட் பண்ணலை, அதனால தான் நம்ம இங்கே 4 மல்டிப்ளை பண்ணாமல் வச்சுருக்கோம். ஓகேவா? இதே x² வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அது மாதிரி பண்ணுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஃபேக்டர் கிடைக்கிது. 2 டைம்ஸ் இருக்குது, இதுவும் 2 டைம்ஸ். அப்போ ஸ்கொயர் ரூட்டுன்றப்ப நமக்கு இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? √ ஆஃப் 7x ப்ளஸ் √2 டிவைடட் பை x - 1/4 அப்படின்னு கிடைக்குமாப்பா. ஸோ அப்போ இதை √7x ப்ளஸ் √2 டிவைடட் பை இந்த 4 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 4x - 1 டிவைடட் பை 4 இங்கே எல்சிஎம் எடுக்கிறேன் நான். அப்போ இந்த 4 என்ன ஆயிரும்? டினாமினேட்டரில் இருக்குது, இது மேலே போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும்போது என்ன ஆகும்? மேலே நியூமரேட்டரில் வந்துடுமாப்பா. அப்போ 4ன்னு வந்துடும். ஸோ அப்போ நான் 4ன்றதை நான் வெளியில் எடுத்துக்கிறேன், ஏன்னா ஹோல் நம்பர் வெளியில் தானே எடுத்துக்குவோம். அப்போ வேரியபிளுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? மாடு போடுவோம். நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்கக்கூடியதுக்கு தான் இந்த மாடு போடுறோம். ஓகேவாப்பா? அப்போ 4 mod ஆஃப் √7x ப்ளஸ் √2 டிவைடட் பை 4x - 1 தான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 121a + b the whole power 8 into x + y the whole power 8 b - c the whole power 8 divided by 81 into b - c the whole power 4 a - b the whole power 12 b - c the whole power 4. ஸோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்.
ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் போடும்போது எல்லாம் கவனிங்க இது கேன்சல் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூமரேட்டர்லையும் நமக்கு இங்கே a + b இருக்குது, இங்கே a - b இருக்குது. அப்போ அது கேன்சல் ஆகாது. இங்கே x + y இருக்குது, இங்கே எதுவுமே x + yல இல்லை. ஸோ இப்போ b - c இருக்குது, கீழே டினாமினேட்டரில் b - c இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்ப்பா? b - c. ஸோ b - c the whole power 4, b - c the whole power 4 இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மும் இந்த இடத்துல கேன்சல் ஆயிருமாப்பா? இந்த b - c the whole power 4ம் b - c the whole power 4ம் ஆட் பண்ணிங்கன்னா b - c the whole power 8ன்னு கிடைக்கும். அப்போ இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடியதும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 121/81 a + b the whole power 8 x + y the whole power 8 divided by a - b the whole power 12 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. 121க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் என்ன எடுத்தால் என்ன வரும்? 11. 81க்குள்ள ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 9 கிடைக்கும். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? வேரியபிள் டேர்மில் பவர்ஸுக்கு 2ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா இல்லையா? அப்போ a + b the whole power 8 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். அப்போ a + b the whole power 4. இங்கே 8 டிவைட் பை 2ன்னு போட்டிங்க அப்படின்னா x + y the whole power 4 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை a - b the whole power 12 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா a - b the whole power 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மாடு வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போ ஹோல் நம்பரை தனியாக வெளியில் எடுத்துகிட்டு மாடுக்குள்ளே வேரியபிள்ஸை எழுதணும். ஓகேவா? அப்போ 11 டிவைடட் பை 9 a + b the whole power 4 இன்ட்டு x + y the whole power 4 டிவைடட் பை a - b the whole power 6ன்றதான் இந்த எக்ஸ்பிரஷனுக்கான ஆன்சர் ஸ்கொயர் ரூட். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஸ்கொயர் ரூட் அதாவது ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேவா? ஃபேக்டர் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.